வணக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் விப்ரோ போனஸ் ஷேர் இஷ்யூ பண்றாங்கன்ட்டு. இப்போ வந்து ரீசென்ட்டா அவங்க போர்ட் மீட்டிங்ல வந்து அதோட ரெக்கார்ட் டேட் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோல நம்ம வந்து விப்ரோவோட ரெக்கார்ட் டேட் பிளஸ் ஸ்பிளிட் பிளஸ் போனஸ் 1980ல இருந்து எப்படி இருக்கு, இன்னைக்கு அதோட வேல்யூ என்னன்றது ஒரு குயிக்கா இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ விப்ரோ பத்தி உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். இது வந்து 4th லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனி இந்தியால. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், அதுக்கப்புறம் ஹெச்சிஎல் தேர்ட், இவங்க 4th இருக்காங்க. இதுல அப்ராக்சிமேட்டா 2,40,000 எம்ப்ளாயி வேலை செய்யறாங்க. மார்க்கெட் பிரைஸ் இந்த விப்ரோட பாத்தீங்கன்னா ₹572 இருக்கு. போனஸ் ஷேர் வந்து 1:1 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? அதோட ரெக்கார்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3rd வந்து டிசம்பர். 3rd டிசம்பருக்கு முன்னாடி நீங்க இந்த ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா 10 ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3rd டிசம்பர் அன்னைக்கு இட் பிகம் 20 ஆயிடும். ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி வந்து அதோட ஸ்டாக் பிரைஸ் இப்போ ₹600 இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு என்ன ஆகும்னா ₹600 வந்து ₹300 ஆயிடும். ஸோ டோட்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். அதுல எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ கிளியர் ஆயிடுச்சுங்களா உங்களுக்கு? ரெக்கார்ட் டேட்டுக்கு அப்புறம் உங்க வேல்யூ வந்து டபுள் ஆகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு போய் யாரும் வாங்காதீங்க. ரெக்கார்ட் டேட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எலிஜிபிள் கிடையாது. அதுக்கு முன்னாடியே வாங்குறது நல்லது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சுட்டா உங்க டேட்டா எல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு அந்த கம்பெனி வந்து செக் பண்ணுவாங்க யாரெல்லாம் எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து 15 நாள்ல போனஸ் ஷேர் உங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ இங்க இந்த கம்பெனியோட போனஸ் பிளஸ் ஸ்பிளிட் ஹிஸ்டரி பாருங்க. 1980ல அவங்க வந்து ஐபிஓ வந்திருந்தாங்க. அப்போ ஃபேஸ் வேல்யூ வந்து ₹100 இருந்துச்சு. ஸோ 100 ஷேர்ஸ் அப்போ வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ வந்து என்னவா இருக்கும், அதாவது லாஸ்ட் போனஸ் வரையும் எப்படி இருக்கும் அப்படின்றது பாருங்க. ஸோ நிறைய வந்து போனஸ் ஸ்பிளிட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ 1986ல வந்து அவங்களோட ஃபேஸ் வேல்யூ ₹100 ₹10 ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் ₹10 வந்து 1999ல ₹10 ₹2 ஆக்குனாங்க. ஸோ இப்போ கரண்ட் ஃபேஸ் வேல்யூ ₹2 இருக்கு. அதுக்கு நடுவுல எத்தனை வாட்டி போனஸ் கொடுத்துருக்காங்க, அது எப்படி வந்து அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. 1980ல வந்து 100 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த டோட்டல் ஷேர் பாத்தீங்கன்னா 3,37,92,000 ஷேர். ஸோ எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சுங்களா? உங்களால நம்ப முடியலையா? ஸோ இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங், பவர் ஆஃப் அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது. ஸோ நீங்க அப்போ வச்சிருந்து அந்த ₹10,000 வாங்கினீங்கன்னா இன்னைக்கு அதோட மதிப்பு இப்போ கரண்ட் மார்க்கெட் வேல்யூ பாத்தீங்கன்னா 1932 கோடி. ₹10,000 1932 கோடி பிளஸ் வந்து இத்தனை நாளா கொடுத்த டிவிடெண்ட்ஸ். ஓகே, ஸோ மைண்ட் ப்ளோயிங். இது வச்சிருந்தீங்கன்னா இது யார் இந்த கம்பெனி வச்சிருப்பாங்கன்னா ரொம்ப கம்மி தான். அந்த சமயத்துல இருந்து ப்ரொமோட்டர்ஸ் பிளஸ் ப்ரொமோட்டர்ஸ்க்கு தெரிஞ்சவங்க, அந்த ஃபேமிலி அவங்க தான் வச்சிருப்பாங்க. மற்றபடி இண்டிவிஜுவல் வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப 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 சான்ஸ் கம்மி. அப்படி வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க பெரிய கோடீஸ்வரன். ஸோ இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ஆசிஸ் பிரேம்ஜியோட குரூப், அவங்களோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 72.8% அவங்க வச்சிருக்காங்க. பப்ளிக் வந்து ஒரு 8.89 வச்சிருக்காங்க. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 7.27. இது செப்டம்பர் டேட்டா. இப்போ நவம்பர் டேட்டால பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோட. இந்த ஸ்டாக்கோட கீ டீடைல்ஸ் பார்த்துருவோம். கரண்ட் பிரைஸ் ₹572. ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா ₹583. 52 வீக்ஸ் லோ பார்த்தீங்கன்னா 393ல இருக்கு. இதோட பி பார்த்தீங்கன்னா 25.5. இதோட இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 33. இவங்க இந்த டாப் 4 கம்பெனில இவங்களோட பி தான் கம்மி. ஸோ மற்றதெல்லாம் 30ல இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.17. இப்போ கம்மியாக தான் டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 16.9 இருக்கு. ROI ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 14.3 இருக்கு. அது 15 மேல இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். 20க்கு மேல இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஃபேஸ் வேல்யூ ₹2 நான் சொன்ன மாதிரி. ஸோ இவங்களது வந்து கடனே ரொம்ப கம்மி. டெட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.2% தான் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மி. ஏர்னிங் பர் ஷேர் வந்து ₹22. ஸோ சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துல 13.2% இருக்கு. ஆனா வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப அந்த அளவுக்கு இல்லை. அப்படியே ஒரு ஸ்டாண்டர்டா அப்படியே ஃபிளாட்டா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ரிட்டர்ன் ஓவர் 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10% கொடுத்துருக்காங்க. ரீசெண்டா ஐடி கம்பெனிஸ் தான் ஸ்டாக் நல்லா ஏறிட்டு இருக்கு. ஸோ ரிட்டர்ன் ஓவர் 1 இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44% இருக்கு. ஆனா இதுவே ரிட்டர்ன் ஓவர் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கு, 3.53. ஸோ அதுதான் இந்த ஐடி ஸ்டாக் எல்லாமே நீங்க டிசிஎஸ்ஸா இருக்கட்டும், இன்ஃபோசிஸா இருக்கட்டும், லாஸ்ட் 3-4 இயர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் தான் இருக்கும். ஒன்றும் பெருசா growth இருக்காது. பட் ரீசெண்டா யாராச்சும் 1 இயர்க்குள்ளார வாங்கியிருந்தாங்கன்னா அது வந்து நல்ல growth காமிச்சிருக்கு. ஸோ ரிட்டர்ன் ஓவர் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19.2 இருக்கு. RSI பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் 58.9 இருக்கு. ஸோ இது ஒரு மீடியம் நம்பர் தான் இது. ஸோ இது ஃபண்டமெண்டலா நல்ல ஸ்டாக்கு, ஃபியூச்சரும் நல்லா இருக்கு.
இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி growth இருக்குமான்னு கேட்டா அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஒரு நாமினல் growth இருக்கும். ஏன்னா ஐடி இண்டஸ்ட்ரி உங்களுக்கு யுஎஸ்ல இப்போ வந்து ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்தோடனே எனக்கு கொஞ்சம் ஐடி இண்டஸ்ட்ரிலாம் பூம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால இவங்களுக்கும் வந்து சேல்ஸ் அண்ட் ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இன்னும் கொஞ்ச நாள் ஃபிளக்சுவேட் ஆகும். உங்களுக்கு ரெக்கார்ட் டேட் அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து சப்ளை நிறையா இருக்கும். அதனால வந்து பிரைஸ் கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை பார்த்து நீங்கள் வந்து இப்போ வாங்கணுமா இல்லை அதுக்கப்புறம் வாங்கணுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. ஸோ இதுக்கு வந்து லாங் டேர்மில் இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. நான் ஒரு ஃபுல் டைம் இன்வெஸ்டர் ப்ளஸ் ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி ஏதாவது டவுட் இருக்கு, இல்லை எஸ்ஐபி போடணும், இல்லை ஃபண்ட் ஏதாவது செலக்ட் பண்ணணும், உங்களுக்கு வந்து பாண்டு இல்லை வந்து என்சிடி வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு டிபாசிட்டோட அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி ஏதாவது தேவைப்படுது, இல்லை உங்கள் போர்ட்ஃபோலியோ கம்ப்ளீட்டாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், இல்லை வெல்த் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் எந்த கொரிஸ் இருந்தாலும் என்னுடைய மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.